வணக்கம் ஃபிலிம் டுடே நேருக்கு லக்ஷ்மி நண்பர் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது தங்கலான். ஸோ விக்ரம் அவருடைய நடிப்பில் ரஞ்சித் அவருடைய இயக்கத்தில் வந்திருக்கிற ஒரு படம் தான். ஸோ படம் எப்படி இருக்குது? ஸோ படத்துடைய கதை என்னென்னா, தங்கத்தை தேடி போகிறாங்க. அந்த தங்கம் கிடைச்சிதா இல்லையாங்கிறது தான் ரொம்ப ஷார்ட்டான கதை. பட் இது வந்து எடுத்திருக்க விதம் ஆங்கிலேயர் காலம். ஸோ கிட்டத்தட்ட வந்து அந்த ஆங்கிலேயர்களுடைய விஷயங்கள் அப்போது வந்து அந்த கிராமத்தில் உள்ளவங்க எப்படிலாம் வந்து அங்கே இருக்க கீழே இருக்கிறவங்க வந்து அடித்து பிடுங்கி நிலத்தெல்லாம் பிடுங்கினாங்க. அந்த மாதிரி விஷயம் இது ரஞ்சித்தோடைய அந்த ஒரு டச்சிங்ஸ்லாம் நிறைய இருக்கும். அது அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இங்கேருந்து அந்த கூட்டம் வந்து நம்ம வறுமை நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தங்கத்தை தேடி போகிறாங்க. ஸோ தங்கத்தை எடுக்கிறதுக்காக போகும்போது நடக்கிற விஷயங்கள், அங்கே தங்கம் கிடைச்சிதா, அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது தான் படத்துடைய கதைங்க. ஸோ படத்துடைய அந்த லைன் வந்து ரொம்ப சூப்பரான லைன். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பரதேசின்னு ஒரு படம் வந்து இல்லைங்களா பாலாது. ஸோ கொஞ்சம் அந்த ஞாபகங்கள் நமக்கு வரும். பரதேசி படத்தில் வந்து அந்த காட்சி அமைப்புகள்லாம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதே டைப்பில் தான் வந்து இதோடைய அந்த பேக்ராஃப்ட் ஆஃப் அந்த வில்லேஜ் இதெல்லாமே வந்து அந்த பேக்ராஃப்டில் இருக்கிற மாதிரி ஒரு நிறைய ஞாபகங்கள் பரதேசி படத்துடைய விஷயங்கள் வரும். அதுக்கப்புறம் படம் வந்து நகர்ந்து போகிறதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் உள்ள ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப மெனக்கெடு. உதாரணமாக முதல்ல வந்து விக்ரம் சார். ஸோ சியான் விக்ரம் வந்து இப்போது நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு ஒரு பாடி வந்து பில்ட் பண்ணிங்கன்னு வைங்களேன், ஈவனாக வந்து பாடி பில்ட் ஆகும். பட் இது அப்படி இருக்காது. இந்த இடம்லாம் டைட்டாக இருக்கும், இங்கே ஒரு பெரிய தொப்பை இருக்கும். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த பாடி எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டரை இதுவரை இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த நடிகனுமே ஒத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு கோமணங்க, சும்மா சாதாரண ஒரு வேட்டியாக கோமணமாக தெரியும், ஒரு 2 கட்டான ஒரு ஸ்டைலில் ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேர் பாடி அப்படி நடந்து போகிறது, கொஞ்சம் அசைஞ்சாலும் அது ஆபாசமாயிரங்கிறதுல நமக்கே பயமாக இருக்கும். என்னடா இப்படி ஒரு காஸ்டியூமாங்கிற லெவலில். ஆனால் அது நல்லா இருக்குது பார்க்கும்போது. அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்வதி வந்து எனக்கு பூ அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து அவங்களோட நடிப்பு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ரொம்ப ரசித்த பார்வதியை இப்போது பார்க்கும்போது அதே நடிப்பு, அவ்வளோ ஒரு வெறி, அந்த ஒரு என்ன சொல்ற நடிப்பு மேலே இருக்க வெறி இருந்தால் தான் அந்த மாதிரி ஒரு கரியில் பல் வளர்க்குவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கவே மாட்டோம். பட் எங்கள் காலத்தில் நான் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது இந்த கரியில் பல் வளர்க்குறது, அந்த ஆளுங்க வந்து அந்த நடந்து போகிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எனக்கு 100 சேலை வாங்கி தெரியும், 100 புள்ள பெற்று தரேன்னு சொல்கிற அந்த வசனங்கள் இதெல்லாமே வந்து ரொம்ப பெப்பியான விஷயம். அந்த காதல் ஊடல் இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் படம் வந்து என்ன மாதிரி ஜானரில் வந்து போனாலும் கடைசியில் வந்து தவறு இருக்கான பெரிய தப்பு இருக்குது. பெரிய தப்புனா ரஞ்சித் செய்த ஒரு பெரிய தவறுனா இவ்வளோ மெனக்கடல்களோட இன்னொரு மெயினான கேரக்டர் வந்து பசுபதி வந்து சூப்பருங்க. ஒரு நாமம் போட்டுக்கிட்டு அங்கே இருக்கிற வந்து சாதாரண ஆள், இவர் வந்து ஒரு கீழினத்தவர் தான் வச்சுப்போமே. ஸோ எல்லாருமே பூணல் போட்டு வாடாட்டே நம்ம வைகுண்டம் போகலான்னு சொல்லிட்டு சொல்கிற ஒரு கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பெருமாளே அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இது வந்து அந்த டச்சஸ் வந்து ரஞ்சித் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா பண்ணாலும் கதையில் உள்ள மெயினான அம்சம் என்னென்னா தங்கம் எடுக்க போகிறது. ஸோ தங்கம் எடுக்க போகும்போது என்னென்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து குழந்தைகளோட மனைவியோட படுத்து தூங்குற விக்ரம் குழந்தைகளுக்கு ஒரு கதை சொல்லுவார். எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்பாவுடைய ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அப்போது ஒரு மன்னர் வராரு. ஸோ மன்னர் வரும்போது என்னடா பண்ணிட்டு இருக்கான போது அவங்க அப்பா வந்து அந்த தங்கத்தை வந்து தண்ணியிலேருந்து ஜலிச்சு அந்த தங்கம் எடுப்பாங்க. அவங்க பிடிச்சிட்டோடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை அப்படின்னும்போது அப்போது இருக்கிற அந்த ஒரு குருமார் போய் பார்க்கும்போது ஒரு தங்க மலை ஒன்று தெரியுது. ஸோ அவன் என்ன சொல்கிறான், அங்கே தங்க மலை இருக்கணும்னு. அந்த மன்னன் என்ன சொல்கிறான், எனக்கு அந்த தங்கம் வேணும் இல்லை போகாதீங்க போது வீரர்களை அனுப்பிச்சு தங்கம் எடுக்க போகும்போது பாம்பு வந்து அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறம் வேறு முயற்சிகள் எடுக்கும். அந்த பாம்புலாம் விரட்டி விட்டு நீ என்னடா பண்ணுறாங்க, இல்லை போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் எடுக்கும்போது அப்போது அதை காக்கிற ஒரு மாளவிகா மோகன் வருவாங்க. ஸோ அப்படி ஜான்சிட்டிக்காக ஒரு பேய் தான் அது. ஸோ டக்குன்னு வந்து அந்த மலையை காக்கிற ஒரு பேய், தங்கத்தை காப்பாற்றாக அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விஷயங்கள் எல்லாமே அதே மாதிரி வந்து அது ஏமாத்தம். தங்கம் நினச்சி போய் பார்க்கும்போது அது அப்படியே தவிடுபடியாக மண்ணாக மாறுது. இதெல்லாம் வந்து பண்ணி அதுக்கப்புறம் எப்படி தங்கமாக மாறுதுன்னு போது அந்த மாளவிகா மோகனோட வயிற்றை கிழிச்சோன்னா ரத்தம் வயிற்றுலேருந்து அப்படியே ஃபுல்லாக வருங்க. அந்த மலை ஃபுல்லாக அப்படியே சூழ்ந்தோன்னே அது அப்படியே உண்மையான தங்கம் கிடைக்குதுங்கிற மாதிரி அதை ஃபஸ்ட் ஹாஃப்லேயே சொல்லிடுறாங்க. செகண்ட் ஹாஃபில் என்ன ஆகுதுன்னா, இதே விஷயங்கள் திருப்பி ரிப்பீட்டடாக நடக்கும். இப்போது முதல்ல வந்து அப்பாவுடைய கதை சொன்னாங்க இல்லையா, ஸோ அந்த விஷயங்களே திருப்பி வந்து ரிப்பீட் ஆகிறது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். ஏன்னா வந்து என்னடா அது இதே தான் முதல்ல சொன்னாங்களேங்கிற மாதிரி இருக்கும். அதே தான் ரிப்பீட்டட். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்லேயும் வந்து அந்த மாதிரி ரத்தம் பீரிட்டு அதுக்கப்புறம் தங்கம் கிடையாது. திருப்பி செகண்ட் ஹாஃப்லேயும் மாளவிகா மோகன் வருவாங்க. கன்ஃபியூஷன். முதல் ஹாஃபில் ஏன் அந்த கதை சொல்லணும், ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த கதை சொல்லணும்னா ஃபஸ்ட் ஹாஃப் நவரவே நவராது.
ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த கதையை சொல்லிட்டாங்க. ரெண்டாவது ஹாஃபில் அதே கதையை எதுக்கு ரிப்பீட் பண்ணும்? இவங்க போகிற இடங்கள்ல அதே மாதிரி இன்சிடென்ட் நடக்கும், அதே மாதிரி ஒரு சிலை இருக்கும், அதே ஒரு புத்த சிலை மாதிரி இருக்கும், அதை தட்டி விடுவாங்க, கழுத்து அந்த சிலையை திருப்பி நிமித்தி வைப்பாங்க. புரியல, எதுக்கு ரிப்பீட்டடாக அதே சீன்ஸ் அதே விஷயங்கள் பண்ணணும் தெரியல. மெக்கனஸ் கோல்ட்னு ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம். ஸோ இன்றைக்கி அந்த தங்க மலையை தேடி போகிற பயணம் தான் அந்த படமும். ஸோ அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். போகிற வேகமும் இத்தனைக்கு எத்தனை வருஷம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம், ஆங்கில படம், அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ அந்த படத்தில் ஒரு பர்சன்ட் கூட இல்லை இந்த படம். அதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம். ஸோ இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம பன்னிக்குட்டி கதை சொன்ன ஞானவேல் ராஜா. அவரே அப்படி தான் இருப்பார்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த ஞானவேல் ராஜா தயாரித்த இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட் ஃபிலிமு, ரொம்ப மெனக்கெட்டுருக்கிறதான் இருந்தாலும் பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மாண்டம் மிஸ்ஸிங். ஏன்னா வந்து கேஜிஎஃப்பில் இருக்கிற அந்த ஒரு பிரம்மாண்டம் பெரிய லெவல் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சின்ன காம்பேக்டாக அழகாக ஒரு பட்ஜெட்டில் தான் எடுத்துருக்காங்க. ஒரு இடம் வந்து உள்ளே போவாங்க, இது மழை இருக்குன்னு சொல்லி உள்ளே போவாங்க, ஒரு சின்ன செட்டு தான் அது, ரொம்ப பெரிய செட்டெலாம் போடல. கேஜிஎஃப் அளவுலாம் ஒன்றுமே கிடையாது. பட் ஆக்டிங் வைஸ் வந்து வேறு லெவலுங்க. ஸோ ஆக்டிங்காக இந்த படம் பார்க்கலாமா இல்லையா? நீங்கள் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப நெளிவிங்க, என்னடா அது ஒன்றா அடிச்சிக்கிறானுங்க பிடிச்சிக்கிறானுங்க ஐயோ அம்மா அப்படிங்கிற மாதிரி லெவலுக்கு தான் கொண்டு போவோம். ரிப்பீட்டேஷன் சீன்ஸால் இந்த படம் வந்து உளுந்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஞானவேல் ராஜாவுக்கு வந்து இந்த படம் ஓடாது, அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா வந்து செகண்ட் ஹாஃப் பார்த்தவங்க வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் ஹாஃப்லேயே நெளியும். ஃபஸ்ட் ஹாஃப்லேயே அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சோடனே நமக்கு ஒரு நெரிச்சல் வரும். ஃபஸ்ட் ஹாஃப் ப்ளஸ் செகண்ட் ஹாஃப் சேம் ஸ்டோரி, அதனால் வந்து இந்த படம் காலி ஆகிடுங்கிறது தான் உண்மையான விஷயம். பாவம் விக்ரமோட உழைப்பு, பார்வதியோட உழைப்பு, அத்தனை கலைஞர்களுடைய உழைப்பு, பேக்ராஃப்ட் எல்லாமே நல்லா பண்ணி ரஞ்சித்தோடைய ஒரு சின்ன கவனக்குறைவால் இந்த படம் இல்லைன்னா இந்த படம் வந்து வேறு லெவலுக்கு போயிருக்க படம் தான். ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து பெட்டர் லேக் நெக்ஸ்ட் டைம் தான் சொல்லணும். ஏன்னா சால்பேட்டா பரபரன்னு ஒரு பெரிய ஒரு அட்டகாசமான படம் கொடுத்த ரஞ்சித் வந்து இதில் ஏன் இவ்வளோ மெத்தனமாக இருந்தார்னு புரியலைங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். ஸோ உங்களோட விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் ஃபிலிம் டுடே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.